தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்லே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்களோ அதெல்லாம் வெளியே வந்துடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 50 அதாவது எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3/2025 21/3/2025 11:59 PM வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அதர் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரிலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க. அண்டு இதுக்கு எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேண்டிடேட் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ₹150 அப்ளிகேஷன் ஃபீஸும் அண்ட் ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹750 நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கான வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால், கோவில்பட்டி அண்ட் அதாவது திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரீஜனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி இருக்குது. 3 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளைன்ற லிங்க்கு கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். அதனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு அண்ட் மிடில் நேமு எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லாஸ்ட் நேமு கன்ஃபார்ம் லாஸ்ட் நேமு அண்டு கன்ஃபார்ம் மிடில் நேமு எல்லாமே கேட்கும். அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTP வெரிஃபிகேஷன் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் மினிமம் வந்து கொடுக்க பாருங்கள். அப்படி வித்தவுட் OTP வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளையே பண்ண முடியாது. வேலிடான மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேப்சாவை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து உங்களை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை கேபிள் வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணோம் அப்படின்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 230 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து இருக்கணும். அண்ட் 30லேருந்து 60 KB வரைக்கும் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து எடுக்கிறோம். ஸ்டைலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கலர் ஃபோட்டோ தான் இருக்கணும். அண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாவே போதும். நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து நீங்கள் ஸ்டார் இருக்கிறத மட்டும் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான போஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி போஸ்ட் என்னவோ அந்த போஸ்ட் வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கேட்டகரி SC ST OBC அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை வந்து என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா,
அண்ட் இப்போ வந்து சர்வீஸில் இருக்கீங்களா அப்படின்ற நிறைய விதமான கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதிலெல்லாம் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அப்படின்னு நீங்கள் எதுவுமே கொடுக்கலனாலும் தேவையில்ல. இதில் ரெட் கலர் ஸ்டார் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்துவா முஸ்லீமான்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீஜன் என்ன, உங்களுடைய லாங்குவேஜ் என்ன, உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய லொக்கேஷனோ அண்டு ஜாப் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக, உங்களுக்கு அன்மேரிடு ஸ்டேட்டஸ், அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிருவீங்க. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கம்மா கொட்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. நீங்கள் வந்து ஸ்பேஸ் மட்டும் விட்டு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்டு பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து சேம் டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பர்மனெண்ட் அட்ரஸாக இல்லை கரஸ்பாண்டிங் அட்ரஸை கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் சேவ் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வேலிட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அண்டு கொடுத்தாவே போதும். உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஇ, பிடெக்கு, எம்சிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய பாசிங் இயர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ, அண்டு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் செகண்ட் கிளாஸில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் இருந்தாலும் சரி அண்ட் அதர் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் சேம் டு தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் அதுக்கான டியூரேஷன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கேட்டிருக்காங்க. இதில் எதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நோன்னு கொடுத்தாவே நீங்கள் எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து எழுத தெரியும், படிக்க தெரியும், அண்டு ஸ்பீக் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷு, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான இது வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய மார்க் ஷீட், உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லெஃப்ட் தம்ப்லைன், அதாவது லெஃப்ட் ஃபிங்கரோட கைரேகை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹார்டு ரைட்டிங், அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே கிளிக் பண்ண போதும் உங்களுக்கான டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிக்ளரேஷன் வந்து ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டரில் நீங்கள் வந்து பிளாக் பெனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் அது ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் இங்கில் தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்லோடு பண்ணிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிரும். உங்களுடைய ரெஸ்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்யூமு எல்லாமே அப்லோடு பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாவே போதும் உங்களுக்கான பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணுற இடத்துக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும் உங்களுக்கான பேமெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் யூபிஐடி மூலியமாகவோ அல்லது கிரெடிட் கார்டு மூலியமாகவோ அல்லது கியூஆர் கோடு மூலியமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்டு பேமெண்ட் பே பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே எரரோ அல்லது பேமெண்ட் ஃபெயில்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே ஒர்க் ஆகிற போது நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான் நம்ம சேனலில் எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.